வணக்கம் அன்பு நந்தி நேயர்களே. நான் வாழ்வது சரியான வாழ்க்கையா? அதன் முதல் பகுதியோட தொடர்ச்சி இது. இந்த வாழ்க்கை நான் எதன் அடிப்படையில் அமைச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு தெளிவு என்றைக்குமே நமக்கு தேவை. ஏன்னா மற்றவர்கள், அதாவது சமுதாயத்துக்காகவா இல்லை நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்காகவா இல்லை நமக்காகவா, தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகவா, எதுக்காக நான் ஓடி ஓடி உழைச்சிட்ருக்கேன்? இதன் அடிப்படை தன்மை என்ன? உணவு, உடை, வீடு, இருப்பிடம், இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நான் ஓடிட்டுருக்கேனா, இல்லை தேவைக்கு அதிகமான தேவைகளும் ஆசைகளும் உருவாகி நிற்கிறதுனால, அதன் விளைவாக நான் கடன் பட்டதுனால இங்கே நான் இந்த ஓட்டத்தை ஓடிட்டுருக்கேனா அப்படின்னு ஒருத்தரும் அவங்களுக்கு உள்ளார்ந்து இந்த கேள்வி கணைகளை தொடுக்கும்போது, இந்த ஓட்டம் எவ்வளவு பெரிய ஒரு உடல்நல கவனமின்மையையும் உயிர் மீதான கவனமின்மையையும் தந்திருக்குதுன்றது நமக்கு தெரியும். இந்த ஓட்டம் வெறும் பணத்துக்காகவா? இந்த பண தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் நான் இந்த ஓட்டம் ஓடுறேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பணம் எவ்வளோ ஓடுனாலும் உங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது இந்த பணத்துக்காக நீங்கள் ஓடுறதா கணக்கில் வச்சா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் திரும்பி திரும்பி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை பணம் நிறைஞ்சிருச்சேன்னா நான் ஓடுறதை நிறுத்திடுவேனான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இந்த ஓட்டம்தான் வாழ்க்கையா? இந்த ஓட்டம் ஒரு நாள் நிற்கும்போது என் வாழ்க்கை என்ன ஆகும்? யாருமே பணம் இல்லாத என்னை சீண்ட மாட்டாங்களா? கவனிக்க மாட்டாங்களா? பணம் என் உயிரை காப்பாற்றுதா இல்லை உயிரை எடுக்குதா? பணம் தான் எனக்கு சொந்தத்தையும் மனைவியையும் குழந்தையும் என் பக்கத்தில் இருக்க வச்சிருக்குதா? இந்த ஓட்டம் அந்த பணத்துக்காகவா? இப்படி எண்ணற்ற கேள்விகள் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் அது எதையுமே கவனிக்காமல், எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் நம்ம ஓடிட்டே இருக்கோம். இந்த பண தேவை அப்படின்றது என்றைக்குமே பற்றாக்குறையாக தான் இருக்குது. 10,000 வாங்கும்போது 20,000 தேவைப்பட்டுச்சு, 20,000 வந்தவொடனே 30,000 ஆச்சு. இப்படி இது ஒரு விதமான தேவையை நோக்கியே தான் இருக்குது. நம்ம ஓட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, தேவையும் அதே மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம இந்த தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஓட்டத்தில் என்றைக்குமே நம்ம யோசித்து பார்த்ததில்லை இந்த தேவைகள் எந்த விதமான தேவைகளாக நம்ம முன்னாடி நிற்கிது அப்படின்னு. இந்த ஓட்டம் எதுக்கான ஓட்டமாக என்னால் ஓடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒரு சின்ன கதை, கஃப்கா என்ற பேரறிஞர் எழுதின கதை. அதில் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு கதையின் நாயகன் அவனோட வருமானத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க ஒரு குடும்பம், அவனால் படிக்க வைக்கப்படுற தங்கச்சி, நோய்வாய்ப்பட்ட அம்மா, அவனுடைய அப்பா, வேலைக்கு போக முடியாத சூழலில் இருக்க அப்பா.
இப்போ தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும், அம்மாவுக்கு உடல் நலத்துக்கு பரிசோதனைக்கு போகணும். இந்த சூழலில் அவன் ஒரு மார்க்கெட்டிங் ஜாபில் நாளைக்கு கிடைக்க போகிற ஆர்டருக்காக அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். வேலை முடித்து வந்து சாப்பிட்டுட்டு அறையில் போய் தூங்கிட்டான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா கரப்பாம்பூச்சியாக மாறிட்டான். இவன் கரப்பாம்பூச்சியாக மாறிட்டான்றத கத்தி சொல்கிறான். ஆனால் அந்த ஒரு விதமான கரகரப்பான குரலில் வெளியவே அவனோட வார்த்தை செல்லாத மாதிரி இருக்குது. இந்த கதவை திறக்கணும். அவங்க அப்பா வெளியிலேருந்து சத்தம் போடுறாரு, இன்னும் வேலைக்கு போகலையான்னு. அண்ணா அண்ணான்னு தங்கச்சியும் கத்துது. ஆனால் இவனால் கதவை திறக்க முடியல. இப்போ அவங்க அலுவலகத்திலிருந்தும் ஆட்கள் வந்துடுறாங்க, என்ன இந்த மாதிரி ஆர்டருக்கு போகாமல் இருக்காருன்னு. ஸோ பெரிய முயற்சிக்கு அப்புறம் அந்த கதவை திறக்கிறாங்க. திறந்தா ரூமுக்குள்ளே இவன் இல்லை. அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. அப்போ அந்த கரப்பாம்பூச்சி அதோட கனத்த குரலில் சொல்லுது, நான் தான் திடீர்னு கரப்பாம்பூச்சியாக மாறிட்டேன்னு. இதை கேட்டவுடனே இந்த அலுவலகத்திலேருந்து வந்தவங்க ஓடி போயிட்டாங்க. தங்கச்சி பயந்து வெளியில் போயிட்டாங்க. அப்பா அதிர்ச்சியில் உறைஞ்சி நிற்கிறாரு. அம்மா மயக்கம் போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட புது கரப்பாம்பூச்சியான வாழ்க்கையை கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஆக்கணுன்ட்டு அப்பா அந்த அறையில் இருந்த எல்லா பொருளையும் ஒதுக்கி வச்சார். ஏன்னா இவன் நடக்க தெரியாமல் அங்கங்கே முட்டிக்கிறான்னு சொல்லி. தங்கச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு வாரத்துக்கு தொடர்ந்துச்சு. அப்போ அவங்க அப்பாவுக்கு பொருளாதாரத்துக்கு வேறு வழி இல்லாததுனால கீழே அறைய வாடகைக்கு விடலான்னு கொரியர் கம்பெனிக்கு பேசியிருந்தார். வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கரப்பாம்பூச்சியாக மாறினவன் வீடுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ இந்த குடும்பத்திற்கான பெரிய சுமையாக இந்த ஓடிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு ஒரு நாளில் மாறிட்டான். இவங்க அப்பாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு காமிக்க ஆரம்பித்தாங்க. இவனுக்காக ஒதுங்க வைக்கப்பட்ட எல்லா பொருளும் திருப்பி இதே அறையில் வந்து பூர்த்தி செய்யப்பட்டது. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். உணவு வைக்க வந்த தங்கச்சி இவன் மேலே வந்து வர ஸ்மெல்லுலேயும் நாத்தத்துலேயும் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வராமல் போக ஆரம்பித்தாங்க. இதை சரி செய்கிறதுக்காக அந்த பக்கம் இருந்த ஒரு வயதான பாட்டியை ஒரு குறைந்த சம்பளத்துக்கு பேசி இவனை பராமரிக்கிறதுக்கும் இந்த அறையை பராமரிக்கிறதுக்குமான சாப்பாடு வைக்கிறது இப்படி ஒரு பாட்டியை வேலைக்கு வச்சாங்க. அந்த பாட்டியும் மூக்கை மூடிக்கிட்டே வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் தூசியை தட்டி க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி ஒரு நாள் வரும்போது இந்த கரப்பாம்பூச்சி செத்து போச்சு. இந்த கரப்பாம்பூச்சி செத்து போனதை பார்த்து அந்த பாட்டி, ஐ செத்து போச்சுமா அப்படின்னு கத்துனாங்க. தங்கச்சியும் அப்பாவும் குருகுருன்னு ஓடி வந்து இப்படி பார்த்தாங்க. ஒரு செகண்டு அப்பாடா அப்படின்னாங்க. அவங்க அப்பா சரி அதை எடுத்து அந்த சாக்கடையில் போட்டுருன்னு சொன்னாங்க. அந்த கரப்பாம்பூச்சியான அவன் சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டான். இந்த கதை எதுக்கு இந்த நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியானதா அப்படின்றதில் வந்துச்சுன்னா, உங்களுடைய ஓட்டமும் உங்களுடைய தேவைகளும் தேடுதலும் ஒரு இடத்துல அபாயத்துக்கு உட்படும்போது, ஒரு இடத்துல மற்றவர்களை பூர்த்தி செய்ய முடியாமல் போகும்போது, ஒரு இடத்துல நீங்கள் பாரமாக போகும்போது, இந்த சமுதாயமோ நீங்கள் சார்ந்திருந்தவங்களும்
எப்படிப்பட்ட உணர்வுகளையும் நீங்கள் எப்படிப்பட்ட பாரமாக மாறுவீங்கன்றதையும் குறிப்பதற்காக ஒரு பொதுவான கதை. இந்த கதையில் அவன் ஏன் கரப்பாம்பூச்சியாக மாறினான்றத அடுத்த பகுதியில் சொல்கிறேன். இந்த கரப்பாம்பூச்சிக்கான மனித உளவியல் என்னன்றதையும் நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். ஓடிக்கிட்டு இருக்கதை நிறுத்தணுமா இல்லை ஓடணுமா? ஓடணும். எந்த பாதையில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.